பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்ம கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்த வசனம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்துல 5 மற்றும் 6 பைபிள்ல வாசிக்கிறேன், நல்லா கவனிச்சு பாருங்க. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நம்ம முதல்ல எடுத்து வைக்கிற பாதைகள் செவ்வையா இருக்கணும், தடையே இருக்க கூடாது இல்லையா? இந்த ஆண்டு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணிருக்கிறாரு, நீ சகலத்தை திருப்பிக் கொள்ளுவாய் அப்படின்னு சொல்லி. சகலத்தை திருப்பிக் கொள்ளணும்னா தடை இருக்க கூடாது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையும் தடையை தான் பாக்குறோம். இந்த தடை தாமதப்படுத்துது. இந்த தாமதம் வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா, நமக்குள்ள 1008 குழப்பங்கள் வருது. கர்த்தருக்குள்ளாக நம்ம செய்யக்கூடிய காரியங்கள்ல குழப்பமாய் மாறி விடுகிறது. எதை நாம் ஆண்டவர்கிட்ட கேட்கிறோமோ அந்த கேட்கிற காரியத்திலேயே நமக்கு ஒரு அவநம்பிக்கை நமக்கு உண்டாகுது. அது நிமித்தம் அவிசுவாசம் பிறக்குது. அது நிமித்தம் தாமதமாக ஆக நம்ம அந்த காரியங்களே விட்டு விடுகிறோம். கிடைச்சா என்ன, கிடைக்காட்டி என்னன்னு சொல்லி ஒரு சில யோசனைகள் வந்துருது. அதனாலதான் ஆண்டவரின் இடத்துல வசனத்துல தெளிவா சொல்றாரு. 2 காரியத்தை இங்க சுட்டி காமிச்சிருக்கிறார். அதுல முதல் காரியம் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம என்ன செய்யணுமா, சுய புத்தியின் மேல் சாயக்கூடாது. நம்முடைய சுயமான ஒரு யோசனையை எப்பவுமே வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அந்த யோசனைகளை கர்த்தருக்குள்ளாக வைக்கணும். நம்முடைய சுயத்திலே யோசனை பண்ணி செஞ்சோம் அப்படின்னா அது கண்டிப்பா தவறா போய் முடிஞ்சிடும். 2வது ஒரு காரியம் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, 6வது வசனத்துல, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். நம்ம போற பாதை இப்ப நடந்து இப்படி போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, அந்த பாதையில நாம் தேவனுடைய வார்த்தையை நினைத்துக் கொள்ள வேணும். அவரையே நம்ம நினைச்சுக்கணும், ஆண்டவர் எனக்கு ஏதாவது ஒண்ணு செய்வாருன்னு சொல்லி. ஏன்னா நம்ம போயிட்டு இருக்கிற பாதையில யாராவது ஒருத்தர் இடையில புகுந்து ஒரு சில விஷயங்களை சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் இந்த மாதிரி செஞ்சேன் நீங்களும் செய்யுங்க, ஒரு சில யோசனைகளை சொன்னாங்கன்னா அந்த யோசனை நம்ம எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் சுயமா யோசிக்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். 2வது அவங்க இவங்கன்னு சொல்ற யோசனைகளை நம்ம எடுத்துக்கிறோம். இதனால என்ன நடக்குது அப்படின்னா, கடைசியில எதுவுமே வேணாம் போ அப்படின்னு சொல்லி நம்மை நாமே தண்டித்துக் கொள்ளுகிற வகையில நம்முடைய யோசனைகள் எல்லாம் தூக்கி வீசிடுவோம். எனக்கு எதுவே வேண்டாம், எது செஞ்சாலும் தப்பா போகுது. ஏன் தப்பா போகுது, ஏன் தடையா போகுது, ஏன் தாமதமாகுது அப்படின்னா, நம்ம சுய புத்தியின் மேல் சார்ந்து மற்றவங்க சொல்லுகிற வார்த்தைகளையே கேட்டு நம்ம நடந்து கொள்ளும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கவே முடியாது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, 2ஐயும் செய்யாத, அதுக்கு மாறா என்ன செய்ய, நான் என்ன செய்யட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளு. தாவீது பாருங்க, தெளிவா பாருங்க, அந்த 1 சாமுவேல் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்துல நம்ம தியானிச்சோம் இல்லையா? தாவீது எல்லாவற்றையும் இழந்தார். ஊருக்கு திரும்பி வரும்போது அந்த இடத்துல பார்த்தா சிக்லாக், அந்த ஊர்ல எல்லா இடங்களும் எரிக்கப்பட்டிருக்கு. தன்னுடைய கூடாரமெல்லாம் எரிக்கப்பட்டிருக்கு. குழந்தைகள் பெரியவங்க சின்னவங்க வரையிலும் அங்க ஆடு மாடு எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. 2வது நடக்குது, தாவீது தன்னுடைய பலன் குன்றி போகத்தக்கதாக அழுகிறார். 3வது அவர் நெருக்கப்படுகிறார். 4வது கூட இருக்கிறவர்களே, அதாவது தாவீதோடு கூட நடந்து வந்தவங்களே தாவீது மேல கல்லெறிவதற்கு வசனம் சொல்லுது. அப்ப இத்தனை காரியத்தை தாவீது தாண்டி கர்த்தருக்குள்ளாக தன்னை திடப்படுத்தி ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு. பாத்தீங்களா, ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும்? அந்த ஒரு வார்த்தை தான். எனக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம், எத்தனை பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்கணும், ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? ஏன் தெரியுமா சொல்றேன்? நம்ம சுயமா யோசிக்கிறதோ இல்ல மற்றவங்க யோசனைகளை கொண்டு போய் நம்ம எடுத்து நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய காரியத்திலேயோ நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. தாவீது என்னைக்கு வாய் திறந்து, ஆண்டவரே அந்த தண்டை பின்தொடரட்டுமா, அதை நான் பிடிப்பேனான்னு ஒரு கொஸ்டின் மார்க் வச்சு ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டாரோ, அடுத்த சமயம் ஆண்டவர் பேசுறாரு, இந்த தண்டை பின்தொடர்ந்து போ, அதை பிடிப்ப, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவேன்னு சொல்லி சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் தாவீதை ஆசீர்வதித்தார். தாவீது சகலத்தை திருப்பிக் கொண்டார். வசனம் சொல்லுகிறது. தயவு செய்து எனக்கு பிரியமானவர்களே, நம்ம சொந்த யோசனையும் வேண்டாம், மற்றவங்க யோசனையிலேயே நம்ம வாழ வேண்டாம். எதா இருந்தாலும் தேவ சமூகத்துல ஜெபிங்க, உபவாசம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நான் செய்யட்டுமா, நான் வாங்கட்டுமா, போகட்டுமான்னு சொல்லி நீங்க கேள்வி கேட்டு தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் தருகிற யோசனை மட்டும்தான் நிலையானது, அது ஆசீர்வாதமானது. இது நிமித்தம் நாம் சகலத்தை திருப்பிக் கொள்ளலாம். ஜெபிக்கலாமா கண்களை மூடி? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, நீ வரக்கூடிய நாட்களை நாங்க சுயமா யோசிக்காதபடி, மற்றவங்க சொல்லுகிற காரியத்தையே வச்சு நாங்க ஓடாதபடிக்கு உடைய சமூகத்துல நாங்க தாவீதை போல கேட்டறிந்து செயல்படும் போது கர்த்தர் எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஜெபியுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.